மனிதாபிமானத்தோட செயல்படுங்க. யார் சொல்றா? சீமான் அதெல்லாம் செய்ய முடியாது. தண்ணியை கொடுக்கக்கூடாது. இந்த பேருக்கு கர்நாடகத்தை என்ன திட்டிக்கிட்டு இருக்கோம். தண்ணி ஒரு காற்று கூட கொடுக்கூடாது. எவ்வளவு துணிச்சலாக இருந்தால் சும்மா இருந்தால் கூட போய் பண்ணும். நேரடியாக சண்டை போட பேடித்தனமாக அவ்வளோ பேரையும் கொண்டிருக்காங்க. இது நியாயமா? தண்ணி விலை மதிப்பு இல்லாத அதான் கொண்டிருக்கானுங்க. தண்ணி ஏன் கொடுக்கணும்? கொடுக்கக்கூடாது. அது யார் சொன்னாலும் சரி, அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தருக்காக இத்தனை பேர் செத்துருக்காங்க. நம் சகோதரருடைய இறக்கிறதுக்கு யார் காரணம்? அதுக்கு என்ன சொல்றாரு சீமான்? என்ன சொல்றாரு? மனிதாபிமானம் அவனுகிட்ட இருக்கா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம அழைச்சி நம்ம இந்திய யாரா இருந்தாலும் இந்தியனை சுற்றி கொடுக்குறான். சவுதி அரேபியா எவ்வளவு தேவலாம் இருக்கு. மனிதாபிமானம் அவனுங்கள்ட்ட இல்லை, நமக்கிட்ட. நம்ம இன்னும் குனிய போனோன்னா நம்ம நாட்டை அழிச்சிடுவானுங்க. விடக்கூடாது. இதுக்கு சரியான பதிலடிக்கு தண்ணி நிறுத்தின தருதான். காற்று கூட கொடுக்கூடாது அந்த பேர்களுக்கு. அப்பாவி மக்களை கொன்று குவிச்சது எனக்கே ரத்தம் துடிக்குது. இவருக்கு என்னையா தெரியும்? இவங்கெல்லாம் இலங்கை தமிழர்களே கொன்று குவிச்சவங்க தான். உங்களுக்கு என்ன தெரியும்? சுதந்திரத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பாக்கே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா நம்ம தமிழர்கள் ஈவி இயக்கலாமல் இராணுவத்தை அனுப்பி இலங்கையில் கொல்லுவாங்களா? பச்சை குழந்தைய கூட கொண்டாங்க. தமிழ்நாட்டில் தானே என் சுதந்திர போராட்ட வீரர்களும் தோன்றினாங்க. அதெல்லாம் நினைச்சிருந்தா அவங்க அப்பா கொண்டிருப்பார் அன்னைக்கு. ஆனால் ராகுல சின்ன பையனுக்கு என்னது? யார் வேணாலும் என்ன சொல்லட்டு போட்டோம். அதை பற்றி தடாலடியை இருந்த இடத்துலேயே நடவடிக்கை எடுக்கிறாரு. சரியான நடவடிக்கை. எல்லையை மூடினாரு. இனிமே யாரும் விளையாடக்கூடாதுன்னு செஞ்சாரு. ஆமாம், வாஜ்பாய் தடாலடியா அன்னைக்கு போக்ரான் குண்டா போட்டார். நல்லா எடுப்பார். அமைதியாக இருக்காரு. அவர் தன்னியாட்சி மாதிரி தான் வாழ்றாரு. மனிதாபிமானத்தோட செயல்படுங்க. யார் சொல்றா? சீமான் அதெல்லாம் செய்ய முடியாது. தண்ணியை கொடுக்கக்கூடாது. இந்த பேருக்கு கர்நாடகத்தை என்ன திட்டிக்கிட்டு இருக்கோம். தண்ணி ஒரு காற்று கூட கொடுக்கூடாது. எவ்வளவு துணிச்சலாக இருந்தால் சும்மா இருந்தால் கூட போய் பண்ணும். நேரடியாக சண்டை போட பேடித்தனமாக அவ்வளோ பேரையும் கொண்டிருக்காங்க. இது நியாயமா? தண்ணி விலை மதிப்பு இல்லாத அதான் கொண்டிருக்கானுங்க. தண்ணி ஏன் கொடுக்கணும்? கொடுக்கக்கூடாது. அது யார் சொன்னாலும் சரி, அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தருக்காக இத்தனை பேர் செத்துருக்காங்க. நம் சகோதரருடைய இறக்கிறதுக்கு யார் காரணம்? அதுக்கு என்ன சொல்றாரு சீமான்? என்ன சொல்றாரு? மனிதாபிமானம் அவனுகிட்ட இருக்கா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம அழைச்சி நம்ம இந்திய யாரா இருந்தாலும் இந்தியனை சுற்றி கொடுக்குறான். சவுதி அரேபியா எவ்வளவு தேவலாம் இருக்கு. மனிதாபிமானம் அவனுங்கள்ட்ட இல்லை, நமக்கிட்ட. நம்ம இன்னும் குனிய போனோன்னா நம்ம நாட்டை அழிச்சிடுவானுங்க. விடக்கூடாது. இதுக்கு சரியான பதிலடிக்கு தண்ணி நிறுத்தின தருதான். காற்று கூட கொடுக்கூடாது அந்த பேர்களுக்கு. அப்பாவி மக்களை கொன்று குவிச்சது எனக்கே ரத்தம் துடிக்குது. இவருக்கு என்னையா தெரியும்? இவங்கெல்லாம் இலங்கை தமிழர்களே கொன்று குவிச்சவங்க தான். உங்களுக்கு என்ன தெரியும்? சுதந்திரத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பாக்கே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா நம்ம தமிழர்கள் ஈவி இயக்கலாமல் இராணுவத்தை அனுப்பி இலங்கையில் கொல்லுவாங்களா? பச்சை குழந்தைய கூட கொண்டாங்க. தமிழ்நாட்டில் தானே என் சுதந்திர போராட்ட வீரர்களும் தோன்றினாங்க. அதெல்லாம் நினைச்சிருந்தா அவங்க அப்பா கொண்டிருப்பார் அன்னைக்கு. ஆனால் ராகுல சின்ன பையனுக்கு என்னது? யார் வேணாலும் என்ன சொல்லட்டு போட்டோம். அதை பற்றி தடாலடியை இருந்த இடத்துலேயே நடவடிக்கை எடுக்கிறாரு. சரியான நடவடிக்கை. எல்லையை மூடினாரு. இனிமே யாரும் விளையாடக்கூடாதுன்னு செஞ்சாரு. ஆமாம், வாஜ்பாய் தடாலடியா அன்னைக்கு போக்ரான் குண்டா போட்டார். நல்லா எடுப்பார். அமைதியாக இருக்காரு. அவர் தன்னியாட்சி மாதிரி தான் வாழ்றாரு.